காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், பொதுமக்கள் கூட முடியாத இடங்களில் கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கும் நடைமுறை விஜய்க்கு வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம், தான் கடந்த 15 ஆண்டுகளாக எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருப்பெரும்புதூர் தொகுதிகளில் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்ட பிறகு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். தேர்தல் கட்டுப்பாட்டுல அதிகாரிகள் வந்திருக்காங்க. இன்னும் பழைய அதிகாரிகள் இருக்காங்க. பல இடங்கள்ல எதிர்கட்சிக்கு அனுமதி மறுக்கிறாங்க. விஜய் தொடர்ந்து மறுக்கிறாங்க. தெருமுனை பிரச்சார கூட்டம் சொல்லிட்டு 214 ஒரு சென்னையில 140 இடங்களை தேர்வு பண்ணிருக்காங்க. திமுக ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவுல கூடக்கூடிய மக்களுக்கு அனுமதி வழங்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டுல இருக்கா இல்ல திமுக கட்டுப்பாட்டுல இருக்கா? அதே நெருக்கடி இன்னைக்கு இல்ல. இப்ப தம்பி விஜய் இப்பதான் அனுபவிக்கிறாரு. நான் கடந்த 15 ஆண்டுகளா அனுபவிக்கிறேன். நான் பேச ஏதாவது கேட்டா எங்க மக்கள் நடமாட்டமே இருக்காதோ அந்த சந்துக்குள்ள கொடுத்துருவாங்க. எங்க யாருமே இல்லை இங்க பேசிட்டு போன்ற மாதிரி. அது இன்னைக்கு தானே அவர் அனுபவிக்கிறாரு. நான் நீண்ட காலமா அனுபவிச்சுட்டு வரேன். எனக்கு பழகிடுச்சு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.